என்னடா பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு குடும்ப பிரச்சனை கூட நம்ம வாயில் ஆசைப்பட கிடைக்க மாட்டேங்க. இந்தா கிடைச்சிட்டான். ராசு ராசு ஒன்றுதான்ப்பா, இல்லை ஒன்று காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். நம்ம தங்கச்சி 2 பேர் இருக்காள்ல, அவளுக்கு வராங்கன்னா பாக்கியா எப்படி, அது கேட்க தான் உனக்கு கூப்பிட்டேன். பார்த்துட்டு தான் இருக்கேன் சித்தப்பா. ஆனால் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் அமையலை. என்னப்பா நீ கையில் குவாட்டரை வச்சுக்கிட்டு கட்டிங் கலைஞ்ச கதையாக இருக்கு. நம்ம பையன் அத்தை பையன் இருக்காம்ல ஆர்வம், அவனுக்கு எதுவும் பேசலாம்ல? யார் நம்ம ஆர்வங்கம்மா? அவனுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, அவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கவா? சரிப்பா, நீ உன் வசதிக்கு ஏற்ற மாதிரியே பெரிய இடத்துல மாப்பிள்ளை பாரு. ஆனால் நீ என்ன செய்வ, அவங்ககிட்ட போய் கையை கட்டி தான் நிற்கணும். இதுனா நம்ம பையன், அவனை நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம். நீட்டு நடத்துல பாய்வான், காட்டு நடத்துல மேயுவான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 சரிதான் சித்தப்பா. ஆனால் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது மாரி ஆயிடக்கூடாதுல்ல. சரிப்பா, உன் தங்கச்சி எத்தனை மணிக்கு எந்திப்பா? அவள் ஒரு 9 மணி 10 மணிக்கு எந்திப்பா. போகிற வீட்டில் 6 மணிக்கு எந்திக்கலன்னா விளக்கு மாற்ற கொண்டு சாத்திடுவா மாமியா, தெரியுமா? நீ என்னடான்னா 9 மணிக்கு 10 மணிக்கு எந்திக்கிற பிள்ளைய சமைக்க தெரியுமா? அதுவும் தெரியாது. வீடு கூட்டுவாளா? அதுவும் கிடையாது. அந்த பையன் ஹோட்டல் வச்சுருக்கான். சமைக்கிறதுக்கோ வீடு பொறுக்கிறதுக்கோ எல்லா வேலையும் அவனே பார்த்துருவான். அவனை விட ஒரு கோமட்டியா பையன் நமக்கு கிடைக்கவே மாட்டான், பார்த்துக்கோ. சரிதான் சித்தப்பா. ஆனால் நம்ம கவரத்தை விட்டு அவங்ககிட்ட போய் எப்படி நம்ம நிற்க? அதுக்கு தான் உன் சித்தப்பா குமாரசாமி எதுக்கு இருக்கான். நம்ம கௌரவத்தை விட்டு எதுக்கு நம்ம போகணும்? நம்ம கெத்தா இருக்கணும். அவனே வந்து உன்கிட்ட பொண்ணு கேட்குற அளவுக்கு நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். நீ ஓகே நான் மட்டும் சொல்லு. ஓகே இல்லைங்க வா. என்ன மாமா? ஊர்ல இருந்து எப்போ வந்த? வந்து 4 நாள் ஆச்சு மாமா. என்ன நாலு மெலிஞ்ச மாதிரி இருக்கியா? நல்லா சாப்பிடுதியா? எப்படி என்ன மாமா, ஹோட்டல் சாப்பாடுன்னு தலைவிதி எழுதி இருக்கு, என்ன பண்ண முடியும்? ஹோட்டல் வச்சிருந்தா ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்தா எப்படி? வயசு என்ன ஆகுது? 30 மாமா. எடா பொண்ணுங்கன்னு பார்க்காங்களா எப்படிரா? பார்த்துட்டு இருக்கோம் மாமா, ஒன்றும் அமையலை. எடா 30 வயசுங்க. மேனேஜரில் ராமசாமி பையன் 27 வயசு ஆகுது. 3 பிள்ளைகளை பெற்றுட்டான். அவன் பையன் ஒன்று கடிக்கான் நீட்டிக்கிட்டு. நீ என்னடா பையன்? இப்போ என்ன நானும் ஒன்று கடிக்கணுங்கிறியா? தம்பி ஹியூமருக்கெல்லாம் இது டைம் இல்லை, கேட்டியா? உன் தாய்மாமா பொண்ணு இருக்காளா? யாரை சொல்ற? மூத்தவளா இளையவளா? மூத்தவா. அவன் யார்கிட்டயும் ஒரு பையனை லவ் பண்ணி தேட்டரு பார்க்குன்னு சுற்றி முழுகாம இருக்கான்ல, செய்தி கேள்விப்பட்டேன். அந்த தகவல் எங்காதுக்கும் வந்துச்சு. அது யாருடா? நம்ம வீட்டு பிள்ளை. நம்மளே அப்படி பேசப்படாது. இப்ப நீ கூட தான் வெளியூர்ல ஹோட்டல் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே ஏதோ ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை மாசமாகி, ஐயோ அந்த பிள்ளைய நீ டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? இதுல என் காதுல வந்து சேதிடா. இது ஒருத்தி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு என்னதுமா சொன்னா, இன்னொரு கல்யாணம் முடிச்சு அதையும் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ஊருக்குள்ள எப்படி பொருளை கிளப்புறீங்க? இப்படித்தான் நம்ம ஊர் பொம்பளைய பேசிக்கிட்டு இருக்காங்க. என் காதுல வந்து சேதிடா இது. மாமா இப்படி பண்ண எனக்கு பொண்ணே கிடைக்காத. பேசாம உன் தாய்மாமன் பிள்ளைய அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா நம்மளே வழியே போய் அவன்கிட்ட பொண்ணு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம கௌரவம் என்ன வருது? மட்டமா நடத்த மாட்டான். கரெக்டு தான்டாமா. அது வந்து உன் கௌரவத்தை விட்டு கொடுத்து நீ போற அளவுக்கு நான் வச்சுக்கிற மாட்டேன். உன் சித்தப்பா ஒருத்தர் இருக்காம்ல, ஆமா, அவனை விட்டு கேட்க சொல்லுவோம். நம்ம போய் இறங்கி போய் பேசினா அவன் நம்மள என்ன நினைப்பான்? நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்கணும், நம்ம கெத்தா இருக்கணும்ல. சரிதான் மாமா, உன் கெத்து. மாமா உன்னதான் மழை போல நம்பி இருக்கேன், பண்ணிடுவல்ல? உனக்கு பெருசா பண்ணுதான்டா. என்னது பெருசா? கல்யாணம்டா, கல்யாணம். உன்னதான் நம்பி இருக்கேன் மாமா. போ போ, பெருசா பண்ற. சரி, இந்த பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு மனசை கலைச்சி விட்டுருவோம். ஹலோ அஸ்வதி பாப்பாவா? சொல்லுங்க சித்தப்பா. இல்லை, நான் சித்தப்பா குமரேசன் சித்தப்பா பேசுறேன். உங்க அண்ணன் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், அது உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது. அடே எடுபட்டு சிரிக்கி, ஒரு கோபட்டி பையனை தலையில கட்டி வைக்க பார்க்காங்கடி. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு அந்த சித்தப்பா உயிரை வச்சுக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு உனக்கு மனசுக்கு பிடிச்சவனுக்கு கூட்டு ஓடிடுறீ, நல்லா இருப்ப. அப்பாடா, இன்னும் 2 குடும்பமா அடிச்சுக்கிட்டு சாவும். 17